ஹாய் கைஸ், இந்த ஆயுத பூஜை வீக்கெண்ட் முடிஞ்சு எல்லாம் சென்னை போகிறவங்களுக்காக சென்னை எக்மோர்லேருந்து மதுரைக்கும், மதுரையிலேருந்து தாம்பரமுக்கும் ஒரு நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அடுத்து திருநெல்வேலியிலேருந்து தாம்பரமுக்கு ஒரு நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் 06161 சென்னை எக்மோர் டு மதுரை அன்ரிசர்வ்டு மெமோ ஸ்பெஷல். இந்த ட்ரெயினை சென்னை எக்மோர்லேருந்து அக்டோபர் 4, அதாவது இன்றைக்கி நைட்டு 11:45க்கு எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் சண்டே காலையில் 10:15க்கு மதுரை வந்து ரீச் ஆயிரும். அடுத்து ட்ரெயின் நம்பர் 06162 மதுரை டு தாம்பரம் அன்ரிசர்வ்டு மெமோ ஸ்பெஷல். இந்த ட்ரெயினை மதுரையிலேருந்து சண்டே நைட்டு 7 மணிக்கு எடுப்பாங்க. மண்டே மார்னிங் 6 மணிக்கு இந்த ட்ரெயின் தாம்பரம் வந்து ரீச் ஆயிரும். இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பண்ருட்டி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், பூதலூர், திருவெரும்பூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், அம்பாதுரை, கொடைக்கானல் ரோட், சோழவந்தான் வழியாக இந்த ட்ரெயின் மதுரை வந்து ரீச் ஆகும். இந்த ட்ரெயினை ஒரு ஒன் வே ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் ரன் பண்ண போகிறாங்க. சென்னை எக்மோர்லேருந்து நைட்டு 11:45க்கு எடுக்கிற இந்த ட்ரெயின் தாம்பரமுக்கு 12:28க்கு வந்து 30 கிளம்பும். செங்கல்பட்டுக்கு 12:58க்கு வந்து 1 மணி கிளம்பும். விழுப்புரமுக்கு 2:25க்கு வந்து 2:30 கிளம்பும். கடலூர் போர்ட்டுக்கு இந்த ட்ரெயின் 3:30க்கு வந்து 32 கிளம்பும். சிதம்பரமுக்கு 4:02க்கு வந்து 4:04 கிளம்பும். மயிலாடுதுறைக்கு 4:50க்கு வந்து 52 கிளம்பும். கும்பகோணமுக்கு 5:28க்கு வந்து 5:30 கிளம்பும். தஞ்சாவூருக்கு காலையில் 6 மணிக்கு வந்து 6:02 கிளம்பும். திருச்சிக்கு 7:30க்கு வந்து 35 கிளம்பும். திண்டுக்கலுக்கு 8:48க்கு வந்து 8:50 கிளம்பும். கொடைக்கானல் ரோட்டுக்கு 9:08க்கு வந்து 9:10 கிளம்பும். சோழவந்தானுக்கு 9:25க்கு வந்து 9:27 கிளம்பும். லாஸ்ட்டாக இந்த ட்ரெயின் மதுரை ஜங்ஷனுக்கு காலையில் 10:15க்கு வந்து ரீச் ஆயிரும். அடுத்து சண்டே நைட்டு 7 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் சோழவந்தானுக்கு 7:20க்கு வந்து 7:22 கிளம்பும். கொடைக்கானல் ரோடுக்கு 7:35க்கு வந்து 37 கிளம்பும். திண்டுக்கலுக்கு 8:05க்கு வந்து 8:10 கிளம்பும். திருச்சிக்கு 9:45க்கு வந்து 9:55 கிளம்பும். தஞ்சாவூருக்கு நைட்டு 11:30க்கு வந்து 32 கிளம்பும். கும்பகோணமுக்கு மிட் நைட் 12:22க்கு வந்து 24 கிளம்பும். மயிலாடுதுறைக்கு 12:54க்கு வந்து 56 கிளம்பும். சிதம்பரமுக்கு 1:30க்கு வந்து 1:32 கிளம்பும். கடலூர் போர்ட்டுக்கு 2:08க்கு வந்து 2:10 கிளம்பும். விழுப்புரமுக்கு 3:35க்கு வந்து 3:40 கிளம்பும். செங்கல்பட்டுக்கு 5:18க்கு வந்து 5:20 கிளம்பும். லாஸ்ட்டாக தாம்பரமுக்கு காலையில் 6 மணிக்கு வந்து ரீச் ஆயிரும். இந்த ஸ்பெஷல் ட்ரெயினோட டைமிங்ஸ் சென்னை எக்மோர்லேருந்து மதுரை போகிற டைரெக்ஷனில் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் மதுரை டு சென்னை போகிற டைரெக்ஷனில் டெல்டா சைடு ஃபுல்லாகவே மிட் நைட்டில் தான் கிராஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. வெனஸ்டே ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்களா, மதுரை டு தாம்பரம் ஒன் வே ஸ்பெஷல்னு. அந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஈவினிங் 4 மணிக்கு மதுரையில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு சென்னை தாம்பரம் போய் ரீச் ஆச்சு. அந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் டெல்டா சைடு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இப்போ டைமிங் சேஞ்ச் பண்ணி டெல்டா சைடு ஃபுல்லாகவே மிட் நைட்டில் கிராஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. டைமிங்கை ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ட் டைமிங்கை கொடுத்தா தான் மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, டிமாண்டும் அதிகமாகும். அப்புறம் டிமாண்டே இல்லைன்னு சொல்லி அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ண வேண்டியது, அப்புறம் அந்த ரூட்டில் ட்ரெயினே விடாமல் இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் நம்ம திருவாரூர் டு காரைக்குடி ஈஸ்ட் டெல்டா லைனில் வந்து ட்ரெயினே விடாமல் இருக்கிறதுக்கு இதான் கைஸ் காரணம். ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மிட் நைட்டில் விட்டாங்க. மிட் நைட்டில் அந்த ஊரில் யார் ஏறுவாங்க? திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த மெயின் லைன்லேயே யாரும் ஏற மாட்டாங்க. ஈஸ்ட் டெல்டா லைனில் ஏறத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இந்த லைனில் பீப்புள்ஸோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ண வேண்டியது, அப்புறம் ட்ரெயினே விடாமல் இருக்க வேண்டியது. சதர்ன் ரயில்வேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி இந்த மெயின் லைன் ரூட்டாக இருந்தாலும் சரி, விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, காரைக்குடி இந்த ஈஸ்ட் டெல்டா ரூட்டாக இருந்தாலும் சரி, டே டைமில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினோ இல்லை பெர்மனன்ட் ட்ரெயினோ விட்டு பாருங்கள். எப்படி டிமாண்ட் அதிகமாகுதுன்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம மெயின் லைன்லேயே எடுத்துக்கலாம். மெயின் லைனில் தஞ்சாவூரில் காலையில் 11:50க்கு சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் சென்னை போகிறதுக்கு இருக்குது. அடுத்து நைட்டு 9:50க்கு தான் உழவன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இதுக்கு இடையில் எந்த ட்ரெயினும் கிடையாது கைஸ். சண்டே மட்டும் ராமேஸ்வரம் டு புவனேஸ்வர் சூப்பர் ஃபாஸ்ட் போகும், மற்ற நாளில் ட்ரெயினே கிடையாது மக்களே. அதே மாதிரி ஈஸ்ட் டெல்டா லைனில் டே டைமில் ஒரு ட்ரெயின் கூட கிடையாது மக்களே. டே டைமில் மட்டும் ஈஸ்ட் டெல்டா லைனில் ட்ரெயின் விட்டாங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமாண்டாக அதிகமாகும், மக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறோம். மெயின் லைன்லேயும் ஈஸ்ட் டெல்டா லைன்லேயும் டே டைமில் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினோ இல்லை பெர்மனன்ட் ட்ரெயினோ விடுங்க. அடுத்து ட்ரெயின் நம்பர் 06014 திருநெல்வேலி டு தாம்பரம் ஒன் வே அண்டர்சர்வ்டு சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல். இந்த ட்ரெயினை திருநெல்வேலியிலேருந்து அக்டோபர் 5, அதாவது சண்டே அன்றைக்கி ஈவினிங் 4:50க்கு திருநெல்வேலியிலேருந்து எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் தாம்பரத்துக்கு அடுத்த நாள் காலையில், அதாவது மண்டே காலையில் 3 மணிக்கு வந்து ரீச் ஆயிடும். இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, சோழவந்தான், கொடைக்கானல் ரோட், திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு வழியாக இந்த ட்ரெயின் தாம்பரம் வந்து ரீச் ஆகுது. திருநெல்வேலியிலேருந்து ஈவினிங் 4:50க்கு எடுக்கிற இந்த ட்ரெயின் கோவில்பட்டிக்கு 5:43க்கு வந்து 45 கிளம்பும். சாத்தூருக்கு 6:03க்கு வந்து 6:05 கிளம்பும். விருதுநகருக்கு 6:30க்கு வந்து 35 கிளம்பும். மதுரைக்கு 7:10க்கு வந்து 7:20 கிளம்பும்.
சோளம் வந்தானுக்கு 7:40க்கு வந்து 42 கிளம்பும். கொடைக்கானல் ரோடுக்கு 7:56க்கு வந்து 58 கிளம்பும். திண்டுக்கலுக்கு 8:25க்கு வந்து 8:30 கிளம்பும். மணப்பாறைக்கு 9:08க்கு வந்து 9:10 கிளம்பும். திருச்சிக்கு 9:35க்கு வந்து 9:40 கிளம்பும். ஸ்ரீரங்கத்துக்கு 10 மணிக்கு வந்து 10:02 கிளம்பும். அரியலூருக்கு 10:43க்கு வந்து 45 கிளம்பும். விருதாச்சலமுக்கு 11:18க்கு வந்து 11:20 கிளம்பும். விழுப்புரமுக்கு 12:15க்கு வந்து 12:20 கிளம்பும். மேலுமருவத்தூருக்கு 1:13க்கு வந்து 1:15 கிளம்பும். செங்கல்பட்டுக்கு 1:43க்கு வந்து 1:45 கிளம்பும். லாஸ்ட்டாக தாம்பரமுக்கு காலையில் 3 மணிக்கு வந்து ரீச் ஆகிடும். இந்த ட்ரெயினில் 11 நான்-ஏசி சிட்டிங் சேர் கார், 4 அண்டர்சர்வ்டு, 2 எஸ்எல்ஆர் இருக்குது கைஸ். இந்த ட்ரெயினை எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.